ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது முருகப்பெருமானின் தடைகளை நீக்கும் தைப்பூச வழிபாடு. தைப்பூசத்தின் சிறப்புகள் என்ன? இந்த 2025ஆம் ஆண்டு தைப்பூசம் எப்பொழுது வருகிறது? எப்படி வழிபாடு செய்வது? வழிபாடு செய்வதால் உண்டாகும் பலன்கள் என்ன என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போ. தைப்பூசத்தின் சிறப்புகள் என்ன? தைப்பூச நன்னாளில்தான் உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து உலகமும் அதன் பின் உயிரினங்களும் தோன்றியது என்று புராணங்கள் கூறுகின்றன. சனி பகவானால் தொட முடியாத கடவுள் முருகன் மட்டுமே. தமிழகத்தைப் போலவே மலேசிய நாட்டிலும் தைப்பூசம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று 10 மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார். சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழா எடுக்கப்படுகிறது. ஜோதிட ரீதியாக பார்த்தால் அதே பூச நட்சத்திரத்தில்தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எனவே குருபலம் இல்லாத ஜாதகர்கள் இந்த தைப்பூச வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். இந்து கடவுள்களில் மிக அதிகமானவர்களால் வழிபடப்படும் தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வணங்கி வருகின்றனர். வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் ஞான பண்டிதனாக விளங்குவதால் முருகப்பெருமானை நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் குலதெய்வமாக ஏற்று வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி, அமாவாசை போன்றவை தனித்தனி சிறப்பு அம்சங்கள் நிறைந்ததாக உள்ளது. அதில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்ற 2 திதிகளும் மிகவும் முக்கியமானது. தை மாதம் பௌர்ணமியுடன் இணைந்தே பெரும்பாலும் பூச நட்சத்திரம் வருவதால் இது முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு தைப்பூசம் எப்பொழுது வருகிறது என்று பார்த்தால் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. வழிபாடு எப்படி செய்வது? உங்களால் முடியும் என்றால் காலை மாலை 2 வேளையிலும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வரலாம். அதேபோல் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது அல்லது பால்குடம் சுமப்பது போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு சுப்பிரமணியனின் அருள் பெறலாம். தைப்பூச நாளுக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து தைப்பூச நாளில் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும். காலையில் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம். கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்டர் பால் அபிஷேகத்திற்கு வாங்கி தரவும். அன்று நாள் முழுவதும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருக ஆற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம் அல்லது கேட்கலாம். மாலை உங்கள் வீட்டின் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்தை கண்டு உள்ளம் குளிர தரிசனம் செய்து கோவில் பிரசாதத்தை எடுத்துக்கொண்ட பின் உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், இங்கே முருகர் கோயில் இல்லை அல்லது கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் முருகனின் சிறிய சிலை அல்லது வேல் இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் என உங்களால் முடிந்த அபிஷேகங்களை செய்யலாம். எங்கள் வீட்டில் சிலை அல்லது வேல் இல்லை, முருகர் படம் மட்டும்தான் இருக்கிறது என்பவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் மற்றும் மறிக்குழுந்து, குண்டுமல்லி போன்ற வாசனை உள்ள மலர்கள் சூடி பசுநெய் தீபம் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்ல நறுமணமுள்ள சந்தன ஊதுபத்தி ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபம் போட்டு நெய்வேத்தியமாக காய்ச்சாத பசும்பால் வைத்து சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் படைத்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாட்டினை நிறைவு செய்யலாம். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலேயே பூஜையை முடித்து முருகன் போற்றியை மனமுருக சொல்லி வணங்கிவிட்டு நம் வேலையை தொடங்கலாம். பணியிடத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் அதை தொடங்கும் பொழுது ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரித்து தொடங்குங்கள். வழிபாடு செய்வதால் உண்டாகும் பலன்கள் என்ன? முறைப்படி செய்யப்படும் தைப்பூச விரத வழிபாட்டினால் உங்கள் தடைகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கும் திருமண தடை நீங்கும். என்ன செய்தாலும் ஏற்றம் வராத வியாபார தடை விலகும். பெரிய கல்வி நிறுவனங்களில் சேர முடியாமல் இருக்கும் கல்வி தடை அகலும். திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத தடை நீங்கும். எதிரிகள் மற்றும் செய்வினைகளால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். அனைத்து விதமான தடைகளை முறிக்கும் பேராற்றல் கொண்டது முருகப்பெருமானின் இந்த தைப்பூச வழிபாடு. அனைவரும் முருகப்பெருமானின் தைப்பூச வழிபாட்டினை செய்வோம். வாழ்வில் அனைத்து ஏற்றங்களையும் காண்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.